மூச்சை இழுத்து நிறுத்துறது, மூச்சை விட்டு நிறுத்துறது. இதத்தான் நம்ம கும்பகம். மூச்சு இழுக்கிறதுங்கிறது நம்மளுடைய ஃபயர் எனர்ஜிங்க. அதுதான் வந்துட்டு செரிமான சக்தி. மூச்ச விடுறது எலிமினேஷன். அது வந்துட்டு கழிவு நீக்கம். அதுதான் வந்து நம்ம எக்ஸேல் அப்படின்னு சொல்றோம். அப்போ இழுத்து ஏன் நிறுத்தணும்? ஏன் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஃபயர் எனர்ஜிய நாம ஸ்டிமுலேஷன் பண்றதுக்காகங்க. இத மூச்ச விட்டு ஏன் நம்ம வந்துட்டு நிறுத்தணும்? அதாவது நம்ம எலிமினேஷன்னு சொல்றோம் இல்லையா? கழிவு நீக்கம். அத நாம துரிதப்படுத்துறதுங்க. இதுதான் நம்ம இன்ஹேல் ஹோல்டு, எக்ஸேல் ஹோல்டு. கும்பகம் அப்படின்னு சொல்றதுங்க. இத நம்ம பிராக்டிஸ் பண்றது ஸ்ட்ரெய்ட்டா நம்ம அப்படியே போய் நிறுத்தி பிராக்டிஸ் பண்ணிருவோம். விட்டு பிராக்டிஸ் பண்ணிருவோம் அப்படின்னு பண்ணக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா, இது ஒரு கத்தி மாரி. நம்ம ஒரு ஆப்பரேஷன் பண்ற மாரி, இத ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அப்படி இல்லன்னா நம்மளே இது வந்துட்டு பாதிச்சுரும். முதல்ல நம்ம மூச்சு காத்த இன்ஹேல் டீப்பாகவும், எக்ஸேல லாங்காகவும் நம்ம இழுத்து பிராக்டிஸ் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜுங்க. இத பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, மூச்ச இழுத்து 2 மடங்கா விடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணுங்க. அதாவது 1:2 ரேஷியோ பிரீதிங். 4 செகண்ட் இழுத்தால் 8 செகண்ட் விடணும். அந்த ஒரு பிராக்டிஸ எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. இப்போ மூச்சு விடுறது 2 மடங்கு விட முடியலன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி விட முடியாதவங்க என்ன செய்யணும்னா, மூச்ச இழுத்து சாண்டிங், சாண்டிங் இது மாரி எதனாவது ஒரு சாண்டிங்க ரிப்பீட்டடா சொல்ல 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 அவங்களுடைய மூச்சு காத்து 1:2 ரேஷியோ பிரீத்திங்குள்ள கொண்டு வந்துர முடியுங்க. அந்த 1:2 ரேஷியோ வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன செய்யணும்? மூச்ச இழுத்து நிறுத்தணும். அப்படி மூச்ச இழுத்து நிறுத்துனதுக்கு அப்புறமா எவ்வளவு செகண்ட் இழுத்தமோ அத விட 2 மடங்கு விடணும். இப்ப 4 செகண்ட் மூச்ச இழுத்தாச்சு. ஒரு 2 செகண்ட் நிறுத்தியாச்சு. 8 செகண்ட் விடணும். ஆரம்பத்துல 2 செகண்ட் பண்ணலாம், 3 செகண்ட் பண்ணலாம். இது மாரி படிப்படியா அத வந்துட்டு நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போலாம். எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்னா, 1:4:2 ரேஷியோ வரலையும் கொண்டு போலாங்க. இந்த 1:4:2 ரேஷியோ பிரீத்திங் பேட்டர்ன் பண்றதுங்கிறது ஸ்ட்ரெங்தனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சிங்க. நம்மளுடைய இன்ஹேல்ங்கிற எனர்ஜிய, ஃபயர, செரிமானத்த 4 மடங்கு நம்ம துரிதப்படுத்துறோம். துரிதப்படுத்தினதுக்கு அப்புறமா நம்மளுடைய கழிவு நீக்கத்த நாம 2 மடங்கா ஆக்குறோங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்குள்ள ஃபயர் எனர்ஜி செரிமானம் ரொம்ப வந்துட்டு அழகா வேலை செய்யும். அதே சமயத்துல நம்மளுடைய கழிவு நீக்கமும் நல்லா வந்துட்டு அழகா வேலை செய்யுங்க. அந்த உடல் இயக்கத்துக்கு 2 முக்கியமான ஒரு சக்தி நிலை வேணுங்க. ஒண்ணு வந்துட்டு செரிமானம், இன்னொன்னு வந்துட்டு கழிவு நீக்கம். இத 2யும் நம்ம ஸ்ட்ரெங்தனிங்கா வச்சுக்கிட்டோம்னா, நம்ம சொல்லக்கூடிய ஓராயிரம் நோய்கள நம்ம வந்துட்டு குணப்படுத்திக்கலாங்க. அதுக்குண்டான ஒரு சிம்பிளான ஒரு மூச்சு பயிற்சி தான் இந்த கும்பக பயிற்சிங்க.